Hi guys, today day 25 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீல் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். வீல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் அவுட்டர் பார்த்தீங்கன்னா முந்தானேத்து வீடியோவில் இன்னர் போட்டிருப்பேன். இன்னர் வந்துட்டு நம்ம ஐ ஷேப் யூஸ் பண்ணியிருப்போம்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி அவுட்டர் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு மேக்ஸிமம் ஹேண்ட் ப்ராக்டிஸ் அவுட்டர் நீங்கள் வந்துட்டு ஐ ஷேப்புக்கு யூஸ் பண்ண முடியாது, ஒரு ரவுண்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஜரி த்ரெட்டில் ஒரு ரவுண்டும் அண்ட் சில்க் த்ரெட்டில் இன்னொரு ரவுண்டும் உள்ளே வச்சு போட்டுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ப்ரோ சர்க்கிளில் கூட போடலாம். நான் ப்ரோ சர்க்கிள் வந்துட்டு எங்கே வச்சுருக்கேன்னு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் த்ரெட் இதிலே போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு அவுட்டரில் ஒரு சர்க்கிள் அண்ட் இன்னரில் இன்னொரு சர்க்கிள். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டர்லேருந்து இன்னரில் எடுத்திருப்போம். இது பார்த்திங்கன்னா இன்னர்லேருந்து அவுட்டர் சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். ஃபர்ஸ்ட் இன்னர்லேருந்து அவுட்டரில் அப்படியே நூலை கீழே எடுத்து பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா எல் ஷேப் மாதிரி வரும். அண்ட் போட்டுட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பா ஷேப் மாதிரி வரும். ஸோ அதுதான் இதோட இதே. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னர்லேருந்து அவுட்டரில் நூலை எடுத்துகிட்டு போய் கீழே ஒரு ஸ்டிச்சு போட்டு அப்படியே ஒரு செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அண்ட் இது எல் ஷேப்பாக இருக்கும். எல் ஷேப்பில் இருக்கிறதா சேம் ஆஸ் மறுபடியும் அதை மேலே கொண்டு வந்தீங்க அப்படின்னா பா ஷேப்பாக மாறிடும். ஸோ ரொம்ப ஈஸி ஸ்டிச்சு. ஸோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மறக்காத எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் கேட்குறீங்க ஃப்ரீ கிளாஸஸாக என்னான்ட்டு, ஆனால் கேட்க மட்டும் செய்கிறீங்க. ஆனால் எதையும் எனக்கு சென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சென்ட் பண்ணிங்கன்னா தான் நான் உங்களோட கரெக்ஷன்ஸ் பார்க்க முடியும். அண்ட் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இஷ்யூ பண்ண முடியும். சென்ட் பண்ணாத நான் என்னால் எதுவும் பண்ணவும் முடியாது. ஸோ மறக்காத எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அண்ட் கிளாஸ் இதோட 25 கிளாஸஸ் வந்துருச்சு. ஸோ 25 கிளாஸஸும் நீங்கள் 1 by 1 நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் உங்களோட கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அண்ட் 1 by 1 நீங்கள் சென்ட் பண்ணலாம். இல்லை ஹோலாக போட்டுட்டு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அண்ட் 1 by 1 நீங்கள் சென்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு கலரில் போட்டிருக்கேன். இன்னொரு கலர்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் அதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னர்லேருந்து அவுட்டரில் ஒரு ஸ்டிச் கொண்டு வரோம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச். அந்த செயின் ஸ்டிச்லேருந்து மறுபடியும் மேலே ஒரு ஸ்டிச் கொண்டு வரோம். ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொண்டு போகும்போது எல் ஷேப் ஷேப்பில் இருக்குது. டாலேருந்து அப்படியே பா ஷேப்புக்கு வந்துடுது. ஸோ அதுதான் இதில் கரெக்டாக குட்டி குட்டியாகவும் போடுறதுனாலும் போடலாம், இல்லை இந்த மாதிரி லாங்காக போடுறதுனாலும் போடலாம். ஸோ அது உங்கள் விஷ். அது நீங்கள் எப்படி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம். ஸோ இதுலேயும் ஷேப்ஸ் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு மறக்காத சென்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 1 day பிஃபோர் தான். எப்பயும் போல் 1 day விட்டு 1 day தான். ஸோ அதையும் மறக்காத பார்த்துட்டு எனக்கு எல்லாமே நீங்கள் போடுற கிளாஸஸ் ஒவ்வொன்றா எனக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டே இருங்க. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா வீல் பட்டன் ஹோல் அவுட்டர் ஸ்டிச். போன தடவை போட்டது பார்த்திங்கன்னா வீல் பட்டன் ஹோல் இன்னர் ஸ்டிச். அது மறக்காத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு ஸ்டிச்சோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல்.